Daily. Taste the Daily. முருகையன் சார், இவ்வளவு நாளா திமுகவும் சரி தான் நீங்களாம் இருக்கீங்க, திமுக கூட்டணி கட்சிகள் இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரே ஒரு மீட்டிங் போட்டாரு, 1 மணி நேரம் பேசினாரு, எல்லாத்தையும் அடிச்சு உடிச்சு விட்டாரே சார். அப்படின்னு நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் சரவணன் அவர்களும் ஜமிலா அவர்களும் அவர்கள் சேர்ந்த இயக்கத்தில் அதனுடைய தலைவர் பேசியதை தூக்கி நிறுத்துகின்ற வகையில் சிறப்பாக பேசினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர, நீங்க வந்து பேச்சு போட்டிக்கு ஜட்ஜா சார்? நீங்க அவங்க பேசுனதை நீங்க வந்து மார்க் போட்டு அப்படிதான் சொல்லணும். நான் அவங்க கருத்தை சொல்றாங்க, நீங்க உங்க கருத்துக்கு வாங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் பேசியது வந்து அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம், அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கலாம், நான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதற்காக நீங்க ஆளும் திமுகவுக்கோ அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ பயத்தை உருவாக்கி விட்டது என்றெல்லாம் சொல்லுவதை ஏற்க முடியாது. ஏன் ஏற்க முடியல? அதனால அந்த பயம் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை சார். ஏன் தெரியுமா? இந்த நீங்க எதிரணி வந்து இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு பலம் பொருந்திய அணியாக எல்லோரும் ஒருங்கிணைந்து எதிர்த்து போராடுகிறார்கள், திமுகவை விமர்சிக்கிறார்கள், அதனுடைய திட்டங்களை விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக ஒரு கால் நமக்கு இணையாக போட்டியில் வந்து விட்டார்களே என்று பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பயப்படுவதற்கான எந்த காரணமும் இல்லை. அவர்கள் இப்ப எதிர்கட்சி வந்து ஒரு காரணம் கூட இல்லையா சார்? இல்ல எதிர்கட்சி வந்து இல்ல, நான் சொல்லவா, எதிர்கட்சி உண்மையிலுமே ஏன் அந்த காரணம் இல்லைன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஐயோ சேர்ந்துட்டாங்களே, ஐயோ இன்னும் சேர்ந்தே இருக்காங்களே, அது இந்தியாவுக்கு மேலயும் ஒரு காரணம் இல்ல. அது இந்தியா கூட்டணிய வெற்றிக்கு அதுதான் அடிக்கல். நீங்க எப்ப பிஜேபியோட நாடாளுமன்றத்துல எங்க தோத்தோம்? இல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டில் 40 இடங்களும் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் தோத்தோம். நீங்க பேசுவது தமிழ்நாட்டு அரசியல். இங்க வந்து நீங்க ராகுல் காந்தி முதலமைச்சரனோ இல்ல செல்வ பெருந்தகை முதலமைச்சரனோ நிறுத்தி என்ன நீங்க என்ன வாக்கு கேட்க போறீங்களா? நீங்க அதையும் இதையும் நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. நீங்க ஏன் சொன்னீங்க பாராளுமன்ற தோத்தம்னு சொன்னீங்கல்ல? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு 40 பிரதமர் வேட்பாளரை நீங்க முன்மொழிஞ்சு ஓட்டு கேட்டீங்களா? ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரை முதல்ல முன்மொழிஞ்சீங்களா? எந்த இடத்துல இப்படி எல்லாம் தப்பான தகவல் நீங்க சொல்லக்கூடாது. தேர்தல் யார் பிரதமர் வேட்பாளர்னு கூட நீங்க சொல்லலாம். அது கூட போகல. பண்ணாதீங்க. தொடர்ந்து விமர்சனங்கள் அதிமுகவை பற்றியும் அதிமுக உள்கட்சி விவகாரத்தை பத்தியும் தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், விசிகாவினுடைய தொல் திருமாவளவன் ஆகட்டும், எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரிய பதில சொல்லிட்டாருல. நீங்க என்னதான் பதில் சொன்னாலும் அதிமுக கூட்டணி என்பது சிதைந்து போன ஒரு கட்சியா தான் இருக்கு. இன்றைக்கு பல்வேறு மறுபடியும் பாத்தீங்களா சொன்னது சொன்னாங்க. நீங்க இல்ல சார், வெற்றி பெறவே இல்லை சார். அவர்கள் எல்லாம் சிதைந்த பின்னால் நீங்கள் ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், அவன் சார் அவங்க எல்லாம் இந்த கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பின்னால் யார சேர்க்கணும் யார சேர்க்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறது அந்தந்த கட்சி தலைமையினுடைய அதிகாரம், உரிமை. அப்புறம் ஏன் சார் நீங்க போறீங்க? இருங்க, எதுக்கு டெல்லிக்கு போறீங்க? உங்க கட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த கேள்வியே பயத்தினுடைய வெளிப்பாடு. பயத்தினுடைய வெளிப்பாடு அல்ல, உங்களுடைய பலகீனத்துக்கு இல்ல என்றால் நாங்கள் பலமாக இருக்கிறோம். இதே வார்த்தையை தான் அவரு சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவர் அங்க அமைச்சர் சந்திக்க போறாரு, இங்க சந்திக்க போறாரு, டெல்லி போறாருங்கிறீங்க. நீங்க போற நீங்க பிஜேபியோட சேர்ந்தது பலம் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் பிஜேபியோடு சேர்ந்ததுதான் எங்களுக்கு பலம் என்று நினைக்கிறோம். மிஸ்டர் முருகையன், ஆமா, நான் போய் மத்திய அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நான் பார்ப்பேன் தான். தமிழகத்துக்கு என்ன வேணும்னு எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவர் வாங்குறதுல நான் போவேன் தான். ஊழல் பட்டியல கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு பயமா, அந்த அச்சமா? அதனால அங்க ஏன் போறீங்க இங்க ஏன் போறீங்கன்னு பதறீங்களா? நீங்க போங்க சார். நீங்க திமுக பற்றி குற்றம் சொல்லி நீங்க போனீங்கன்னா கூட நான் வரவேற்கிறேன். கட்சியினுடைய சொந்த கட்சியினுடைய
பிளவை சரி பண்ணுவதற்கு பிஜேபி ஓரளவுக்கு முயற்சி செய்வதாக நினைக்கிறேன். மறுபடியும் பாத்தீங்களா, நான் ஒரு நிமிஷம் அவருடைய பேச்சை நான் மறுபடியும் போடவா? எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறதா இல்ல? எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணும்னே சில வார்த்தைகள் அவர் பேசுனது மட்டும் நான் கேட்க மாட்டேன். எடப்பாடியார் பேசுனது வந்து அவர் தெளிவா என்ன தெரியுமா சொன்னார்? நான் மறுபடியும் போடவா, என்ன பேசினாரு நான் போடவா? தன்மானத்தை விட்டு தன்மானத்தை காப்பாற்ற அதிமுகவே வந்து ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, தன்மானத்தான் முக்கியமே ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. எப்படி இப்படி ஒரு தன்மானத்தை காப்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை பரவாயில்லை, காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க எந்த இடத்துலயுமே ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் இங்க ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இங்க கூட்டணியில் இருக்கிறோம் நீங்க சொல்றீங்களா? திமுகவுக்கு அடிமையாகி போயிட்டீங்களா? காங்கிரஸ் விசிக என்ன திமுக கிட்ட அடிமையா இருக்காங்களா? கம்யூனிஸ்டுகள் வந்து 15 கோடி 20 கோடி வாங்கிட்டு திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி அண்ணா திமுக பலமுறை கூட்டணி சேர்ந்திருக்கிறது, பலமுறை இதே பாஜக திமுக கூட்டணி சேர்ந்திருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பாஜக வந்து புனிதமான கட்சியா? அப்பெல்லாம் நல்லா இருந்ததா? மினிஸ்ட்ரி அனுபவிக்கும் போது நல்லா இருந்ததா? அவங்க கேட்கிற கேள்வி தானே, நியாயம் தானே சார்? நாங்க என்ன சொல்றோம், காங்கிரஸ் என்பது அண்ணா திமுக அடிமை இல்லை, திமுக அடிமை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பலத்தை வைத்து நீங்கள் அதே மாதிரிதான் அவங்களுக்கு இது வந்து அவங்க இயக்கத்தை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க கேட்ட கேள்வினால நான் சொல்ல வந்தேன். இல்லன்னு சொன்னா எனக்கு என்ன வேலை? நான் சொல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா தப்ப அர்த்தத்தை கற்பிக்க கூடாது இல்ல? எப்படி பாஜகவை பாருங்க, அவங்க அங்க முழுகிறவங்க என்ன புடுவான்னு கேக்குறாங்க. அவர் பேசிய பேச்சுக்கு முழுகுறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்லுங்க, கபலீகரம் பண்ணி வச்சிருக்கு. எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார், எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார். என்ன சொன்னாரு? என் தன்மானத்தை விட ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல, ஆட்சி இல்ல முக்கியம் இல்லன்னு சொன்னார்ல. நான் அதுதான் அந்த வார்த்தை சொன்னாரா? ஆமா, அதையெல்லாம் சொல்லிருக்காரு. போடுங்க, நான் கேக்குறேன், நீங்க போட்டு பாருங்க. என்னுடைய தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல. தப்பான நேரே வந்து தன்னுடைய தன்மானத்துக்காக நீங்க மறுபடியும் தோல்வியடை செய்வதற்கு தயாராகி விட்டார் என்பதுதான் தடவை சொன்னா அது உண்மை ஆயிராது. இங்க தன்மானம்னு அவர் குறிப்பிட்டது அவருடைய தனி மனிதருடைய தன்மானத்தை பத்தி பேசல, கட்சியின் தன்மானத்தை பத்தி அவர் அங்க பேசினாரு. நீங்க எப்படி அதை அப்படியே காலகட்டத்தில் நீங்க தான் என்கிட்ட விளக்கம் கேட்டீங்கல்ல, என்ன கண்டெக்ஸ்ட் கேட்டீங்கல்ல? தன்மானம் தான் அதிமுகவுக்கு மிக பிரதானமானது அப்படிங்கறத அவர் பேசுனது. நாங்க எதற்காகவும் யாருகிட்டையும் போய் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கறத நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட போய் 10 சீட்டு கொடுங்க, 10 சீட்டாவது கொடுத்துருங்க, 20 சீட்டாவது கொடுத்துருங்க எம்எல்ஏ சீட்ல அப்படிங்கிற போய் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? இப்ப கேக்குறீங்களா? ஆனாலும் கூட அதிமுக ரொம்ப ஸ்டபானா, எங்க கட்சி எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவங்க கட்சி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. இது கொள்கை கூட்டணி கிடையாது, நாங்க திமுகவை வீழ்த்து சேர்ந்த கூட்டணிங்கிறத வெளிப்படையா உடைச்சு பேசுறாங்கல்ல. திமுக கூட்டணியில் இருக்கீங்களே நீங்க, உங்களுக்கும் திமுகவுக்கு ஒரே கொள்கையா சொல்லுங்க சார். நீங்க அந்த கூட்டணியை பலமாக நீங்க செயல்படுத்தி திமுகவை தோற்கடிங்க சார். மறுபடியும் பாருங்களேன், ஆனா எங்கள் கூட்டணி நாங்க பலமாக இருக்கிறோம், கூட்டணி பலமாக நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பயப்படுற அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த கூட்டணியிலும் எந்த குழப்பமும் இல்லை. ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவரால் முடிந்ததை சொல்கிறார், அவர் செய்ததை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். சொல்லவில்லை நீங்க எங்க கூட்டணியில குழப்பம் இல்ல, எங்க கூட்டணியில அதிர்ச்சியா இருக்கு, அதிர்ச்சியே இல்ல. நிச்சயமாக நாங்கள் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப வந்து இல்ல எங்க கிட்ட பிரச்சனை இல்லன்னு சொல்லலாம். ஆனா பிரச்சனையே இல்லங்கும் போது எங்க கிட்ட பிரச்சனை இல்ல, எங்க கிட்ட பிரச்சனை இல்ல, நீங்க தான் பயந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க தான் சார் நாங்க பயந்து கிடக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. நாங்க ஒண்ணும் பயப்படவே இல்ல. பயப்படுற அளவுக்கு நீங்க பலமாக வைத்திருக்க பாஜக கூட இருக்க கூடாது சார். நாங்க பயப்படுற அளவுக்கு பாஜகவும் இருக்க கூடாது. நீங்க போயிருங்க, ஐயோ போயிருங்க, ஐயோ அங்க இருக்காதீங்க, போயிருங்க. தேர்தல்ல வெற்றி தோல்வி முக்கியம். நீங்க திமுக கூட்டணி தோற்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் கூட்டணி நான் கூட பயப்படுவோம் சார். நீங்க அந்த மாதிரி நாங்க பயப்படுற அளவுக்கு உங்க கூட்டணி பலமாக மறுபடியும் போட்டு காமிக்கிறேன், எல்லாருமே பாப்போம், பார்த்துட்டு பேசுவோம். இந்த போடுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது.
சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்த பாடில்லை. புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய முருகையன் தலைமை கழகம் தொண்டனுடைய விலக்கப்பட்ட தலைவர்களை பத்தி தான் அவருடைய விமர்சிக்கிறார். உங்கள் கட்சி விஷயத்தை அதிகமா பேசுறாரு சார். அவங்க விமர்சிக்கவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ திமுக சொல்லல, ஐயோ திமுக ஏன் என்ன தெரியுமா சொல்றாரு? தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம். ஆட்சிய கலைக்க எத்தனைத்தவர்களை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அதை ஏன் நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வந்தது? இது எங்க கட்சி, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம். அதைத்தானே சொல்றாரு. உங்களுக்கு அது கூட புரியலையா? இல்ல சார், இது அரசியல் கட்சி சார். தமிழ்நாட்டினுடைய மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு எதிர்கட்சி சார். அதை பத்தி நான் விமர்சிக்க எனக்கு உரிமை இருக்கு சார். அதே மாதிரி நாளைக்கு அவரே முதலமைச்சர் வந்தா எனக்கு முதலமைச்சர் அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சியில செல்வ பெருந்தகை யாரு கொண்டு வந்தாங்க? திமுக தான் கொண்டு வந்து உட்கார வச்சாங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? காங்கிரஸ் கட்சி உரிமை இருக்கு, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுப்பேன். நான் என்ன எப்படி வந்தாருங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். அதேதான் இப்பவும் அவரு விளக்கத்தையும் பதிலையும் கொடுக்கிறாரு. சொல்லுங்க. ஆனா அதை கொடுத்தா இல்ல ஐயோ அதெல்லாம் அவங்க பாருங்க இன்னும் அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா சொன்னது என்ன? அப்ப உள்ளபடியே உங்களுக்கு பயம் அப்படிங்கறது உங்களுடைய பேச்சுக்கள் இருந்து தெரியுது. எங்களுக்கு ஒன்றும் பயமே இல்லை சார். நீங்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து ஆட்சி அதிகாரத்தை 2ஆம் இடத்துக்கு தள்ளி என் தன்மானம் முக்கியம். அதிமுகவினுடைய தோல்வியை நீங்க ஏற்க தயாராகி விட்டீர்கள் என்பதுதான் என் கருத்து. அவரு இதற்கு முன்னாடி பிரபலமான முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்கள் வெளியே அமைச்சிட்டு நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை சார். அது அதிகப்படியான தன்னம்பிக்கை. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சார். நீங்க அனைத்து தலைவர்கள் ஒருங்கிணைத்து அதிமுக மறுபடியும் அந்த பேட்டி அவர் பேசின பேச்சை நான் போட்டு காமிச்சேன். எல்லா மக்களும் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமும் கூட இல்ல அர்த்தம் இல்ல என்ன தெரியுமா கருத்து? கடந்த தேர்தல் சமயத்துல ஆட்சியில இருந்த பொழுது ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவங்களை நாங்க எப்படி மறுபடியும் எங்க கட்சிக்குள்ள சேர்ப்போம்? அது எங்களுடைய முடிவு. அதுல யாரும் தலையிட யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதை நீங்க எப்படி திருப்பி போட்டு 26 எலெக்ஷன் நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய பொய். இந்த பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் போட்டேன். உண்மையிலுமே உங்களுக்கு நன்றி தான் நான் சொல்லணும். அந்த பொய்யை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய பயமும் திமுக கூட்டணியுடைய அச்சமும் ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். முருகையன் சார் என்ன சொல்றாருன்னா, எங்க பொதுச் செயலாளர் அவங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேச்சினுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா திமுக கூட்டணியே உடைக்கிற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க சார். பிஜேபியில அதிமுக கூட்டணி இருக்கின்ற வரையில் கம்யூனிஸ்டையோ விடுதலை சிறுத்தைகளையோ காங்கிரஸையோ கனவு கூட காணாதீங்க. காங்கிரஸ் நீங்க சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அது நடக்கு. மற்ற கட்சிகள் வராது. இருங்க சார், மற்ற கட்சிகள் போகவே மாட்டாங்கங்கிறது நீங்க எப்படி உறுதியா சொல்லுவீங்க? எழுதி கொடுக்குறேன் சார். நிச்சயமாக போக முடியாது. நிச்சயமா பிஜேபி இருக்கிற அணியில் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ வரமாட்டார்கள் சார். 2013லயும் இதேதான் நடந்தது. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில இருந்தா நான் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நாங்க 9 ஆண்டு காலமாக ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்டாக்ட் கூட்டணி. ஆமா, அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. சமிதா சொன்னாங்க, அமித்ஷா சொன்னாரு பாருங்க, 20 + 18 38 39% ஓட்டு சொன்னார் இல்லையா? அன்னைக்கு இருந்த கட்சிகள் எல்லாம் இப்ப இல்ல இந்த கூட்டணியில். இதுவரையில் இன்னைய தேதி வரையில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியா இல்லையான்னு சொல்லல. தேமுதிக அதிமுக கூட்டணியா இல்லையான்னு சொல்லல.
அதுல இருந்த டிடிவியினுடைய ஓட்டு இல்ல வெளியில நீங்க ஏன் ஓபிஎஸ் ஓட்டு சார் இதெல்லாம் சேர்த்து சார் இதெல்லாம் சேர்த்தா சார் அமித்ஷா 39% சொன்னாரு. நீங்க ஏன் சார் இதெல்லாம் சார் எதிராளி இல்ல சார் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு சார். எதிராளி எந்த பலத்தோடு இருக்காருன்னு பார்த்தா சார் எங்க கூட்டணியை நாங்க எப்படி கொண்டு போக முடியும் மாதிரி தெரியலையே. எதிராளியினுடைய பார்வைக்கு அது உரிமை மாதிரி தெரியுது, இவங்க பார்வைக்கு அதெல்லாம் பயம் சார். எங்கள் வெற்றி தோல்வி பயம் சார். எங்கள் வெற்றி தோல்வி உங்க பலகீனத்தை தான் சார் இருக்கு. எங்களுடைய வெற்றி தோல்வியே நாங்கள் சாதித்த சாதனைகளை விட எதிராளியினுடைய பலகீனத்துல தான் வெற்றி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணி அப்படித்தான் நினைப்பாங்க, எதிராளியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு. அப்ப அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இங்க பலமா இருந்திர கூடாது. அத பலவீனப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? எண்ணம். நீங்களே பலகீனம் ஆகி கொண்டு இருக்கிறீங்க. உங்க பக்கத்துக்கே வர சார், உங்க பக்க நியாயத்துக்கே வர அவங்க தான் பலகீனம் ஆகுறாங்கல்ல, அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. அது உங்களுக்கு லாபம் தானே? சரி ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி பாராட்டுகிறோம் அப்படி நீங்க இருக்க வேண்டியதானே? ஏன் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்க? உங்க கட்சி போயிரும், அவங்க கட்சி வந்துரும். ஏன் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்ததே எங்க வெற்றிக்கு முதல் படி. உங்க வெற்றிக்கு முதல் படிதானே, ஏன் விமர்சிக்கிறீங்க? அதுதான் உங்களுக்கு ஜாலி இல்ல. எங்க கூட்டணியில ஒரு ப்ராப்ளம்னா நீங்க விமர்சிப்பீங்களா இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து குறை சொல்றார் முருகையன் சார், ஆட்சியை பத்தி சொல்றீங்கல்ல, அப்ப எங்க கூட்டணிக்கு தேவை உங்க எதிராளி பலவீனம் அடையணும், அதானே? அல்ல அடைஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க பார்வையில பலவீனம் அடையறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப அது உங்களுக்கு லாபம் தானே? நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, அதிமுக பாஜக ஒண்ணு கூடிக்குங்க, அது எங்களுக்கு பலம் கூடிக்குங்க அப்படின்னு இருக்க வேண்டியதானே? ஏன் அதிமுக பாஜக கூட போகுது, அதிமுக பாஜக கூட போகுது, ஏன் விமர்சிக்கிறீங்க? கேள்வி கேட்பதனால நீங்க கூடிக்கீங்க சார், நல்லா கூடுங்க சார், நல்லதுதான் நான் சொல்றேனா? அது இல்ல, இந்த ஆட்சியில் நடந்த பேசுறீங்க அப்படியும் ஆட்சியில் நடந்த சில குறைபாடுகள், குற்றங்கள், குறைபாடுகள் அதெல்லாம் வந்து இன்னைக்கு எடப்பாடியார் வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து விமர்சனம் செய்கிறார். ஆட்சியில் நடந்த நல்லது சிலவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி முதலமைச்சரும் அவரை சேர்ந்தவர்களும் சொல்றதே அப்படித்தான் சொல்றீங்க. ஆனா நாலஞ்சு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல போறது இல்ல சார். அதை மக்கள் தான் சார் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணி நீங்க வந்து அப்ப நீங்க அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் அதிமுக கட்சி விவகாரங்களையும் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதுல நீங்க எல்லாம் தலையிடாது. நாங்க தலையிடுறோம். நாங்க